மக்களே, வெல்கம் பேக். இப்போ நம்ம ஒரு கிராமத்தை தேடி போயிட்டு இருந்தோம். போகும்போது இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்கூலாமா. இந்த ஸ்கூலில் வந்து ஏதோ ஒரு விபத்து, அது ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஸ்கூல் பில்டிங் இடிஞ்சு விழுந்து டீச்சர் இறந்துருச்சுங்கிறாங்க. ஆக மொத்தம் பல ஸ்ப்ரிட்டு நடக்குது, என்னங்கிறது தெரியல. அப்போது இந்த பில்டிங்கில் வந்து ஒரு அழுகுரல் கேட்குறதாகவும், ஏதோ பொருட்கள்லாம் வந்து பகல் நேரங்கள்லேயே வந்து அந்த சத்தம்லாம் வந்து கேட்குறதாக வந்து சொன்னாங்க. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் மட்டுமே தனியாக இந்த கிராமத்துக்கு வந்திருக்கேன், இந்த பில்டிங் வந்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்கோட நிலைமை பார்த்திங்கன்னா எல்லாம் செதறம் அடைஞ்சு கிடக்கு, எல்லாம் இடிஞ்சு தரமட்டமாக தான் கிடக்குது. இப்போது இந்த பில்டிங்குடைய நிலைமை நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம இதுக்குள்ளே போய் பார்ப்போம், அந்த மாதிரி சத்தங்கள் ஏதாவது கேட்குதா, அமானுஷ்யமாக ஏதாவது நடக்குதா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். எல்லாம் இடிஞ்சு போய் இதுதான் அந்த நிலமை. தனியாக தான் வந்திருக்கேன். ரொம்ப கிளாஸ் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. கீழே தான் இப்போ நம்ம இருக்கோம். மேலே எப்படி இருக்கிறதுன்னு தெரியல. ஒரு சத்தம் இல்லை, நம்மளுடைய வாய்ஸ் மட்டும்தான். அழுகுரல் கேட்குது, ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொன்னாங்க. அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், 2 ஃப்ளோர் இருக்குது. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். உடஞ்சி விழுந்த மாதிரி பில்டிங் சவுண்டாக இருக்கும். ஏதாவது பில்டிங் இடிஞ்சு விழுந்துருக்குன்னு நினைக்கிறேங்க. எல்லாம் டாப்பெல்லாம் மேலே கரண்டு கிடக்கு. யாராவது இருக்கீங்களா? கல் வந்து யாரு? அழுகிற சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. மேலே ஆள் இருக்கீங்களா? ஐயோ, சத்தம் கேட்டுச்சாங்கன்னா ஏதோ அழுகிற மாதிரி சத்தம் தான் கேட்குது. மேலே யாரும் இருக்கீங்களா? ஷோ, என்னென்னமோ உழுகுதுங்க. ஏதோ மேலே யாராவது இருக்கீங்களா? தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. நான் உங்கள்கிட்ட சில விஷயம் கேட்கணும். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா நான் மேலே வருவேன். நான் உங்களை எந்த தொந்தரவு பண்ணுறதுக்காக வரல. கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கிட்ட பேச விரும்புகிறீங்கன்னு அர்த்தம். சத்தப்படுத்திங்கன்னா நான் இங்கே வர்றது உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அமைதியாக தான் இருக்காங்க. அமைதியாக இருக்கிறதுனால இப்போ நம்மகிட்ட பேசுறதுக்கு விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். மேலே யாரோ போன மாதிரி இருக்கு. நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன். இது எலும்பு கொடுங்க, ஏதோ ஒரு பறவையோடது. நான் உங்களை துன்புறுத்துறதுக்காகவோ உங்களை கஷ்டப்படுத்த வரலைங்க. தயவு செஞ்சு ஒரு கேள்வி மட்டும்தான் உங்களுக்கு கேட்கணும். நீங்கள் நல்ல மக்களே, பயமாக இருக்குது. ஒரு நிமிஷம் எந்த சத்தத்தையும் படுத்தாதீங்க. நான் ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். போயிருவா, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு இந்த மக்களை துன்புறுத்திட்டு இருக்கீங்க? இந்த மக்களாலேயே நீங்கள் இறந்தீங்க. நீங்கள் இந்த பில்டிங்கு மேலே இடிஞ்சு விழுந்தா செத்து போனீங்க. ஐயோ,
நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? என்னங்க இது கையில் வேற வச்சுட்டு நான் சுற்றிட்டு இருக்கிறேன். ஏங்க நான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணல, நான் கீழே போகிறேன். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா இது ஒரு சபிக்கப்பட்ட ஸ்கூலுன்னு சொல்கிறாங்க. நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்த ஸ்கூல் திடீர்னு ஒரு யாரோ இறந்ததுக்கப்புறம் இங்கே அழுகிற சத்தம் அடிக்கடி கேட்குறதாகவும் இந்த மாதிரி பொருட்களை வந்து தூக்கி போட்டு இங்கே மேலே வர்றவங்க வந்து துரத்தி விடுறதா வந்து தான் நம்ம தகவல். அப்படி தான் இங்கே மேலே வந்தோம். அப்படி மேலே வரும்போது இதுக்கு மேலே தான் யாரோ ஓடுன மாதிரி இருக்குது. இங்கே போக எனக்கு பயமாக இருக்குது. அந்த இடத்துல யாரோ அழுகிற சத்தம் நல்லா கேட்குது. ஓகே, இப்போ இது யாருங்க நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் மேலே போயே தீருவேன். இந்த சத்தத்தில் நீங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க யூடியூப்லலாம். இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. கண்டிப்பாக இது யாரும் முயற்சி பண்ணி பார்த்துடாதீங்க. ஐயோ, ரொம்ப மோசமான பகுதிங்க. பாடிக்கு வந்துட்டோம். இதான் இவர் தான் இந்த பேய். இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் வந்து பேய் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பேய் வீடியோ அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அதாவது பேய் ஆவி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஆனால் நாங்கள் வந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு ஒரு எலும்பு கூட வேறு கிடச்சிச்சு. அதுதான் இந்த வீடியோவோட ஹைலைட்டு. அதான் கீழே, ஆமாம் அவர் பார்த்துட்ருக்காரு கீழே. இதான் அங்கே கீழே இருந்து பார்த்துட்ருக்காரு. அவர்கிட்ட என்ன பேசணும்னு தெரியலன்னு யோசிச்சுக்கோ. ஆனால் இது எதார்த்தமாக நாங்கள் மேலே வரும்போது ஏதோ ஒரு பறவை செத்து கிடந்துச்சு. அதை பார்க்கும்போது மேலே வந்து பயம் நீ பயந்துட்டே இல்லை? நீங்கள் இதை பார்த்துட்டு செய்வன பொம்மை, செய்வன பொம்மைன்னு சொல்லி வச்சிடலாம். ஏன்னா இவனுங்க வந்து ஒரு சாதாரண ஒரு டெரிபேரை வச்சே ஒரு கான்செப்ட் உருவாக்கிடுவானுங்க. அப்போ நம்ம ஒரு இறந்து போன ஒரு பறவையினுடைய எலும்பு இருக்குது, அப்போ இதை வச்சு நம்ம ஒரு கான்செப்ட் உருவாக்கலாம். இப்படி தான் வந்து பேயினுடைய கதைகள்னு சொல்லி போட்டு என்னென்னமோ சொல்கிறானுங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. அதனால் இந்த குழந்தை மக்களை வந்து ஏமாத்துறதுக்காகவும் அறிவில்லாத ஒரு சில பெரியவங்களும் இருக்காங்க, உட்காந்து உண்மைதான் நினச்சி பார்த்துட்ருக்காங்க. இப்போ நாங்கள் பண்ணது சாதாரண ஒன்றுமே இல்லாமல் வெறும் மொபைலில் வச்சு பண்ணது மட்டும்தான். இன்னும் கிராஃபிக்ஸ்லாம் பண்ணி நைட் டைம்லாம் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமாக கொண்டு போயிடலாம். அந்த மாதிரி வேணும்னா சொல்லுங்கள், அது எப்படி உருவாக்குறாங்கங்கிறத நம்மளே உடச்சி காட்டிடுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்து அருமையான ஒரு வில்லேஜ் தேடி போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்கும் போது வாங்க போயிடுவோம்.